டார்லிங். டார்லிங், அப்படியே அங்கேயே நில்லு. உனக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், பொறுமையா இரு. என்னாச்சு? முதல்ல உன் கண்ணை மூடுறோம், அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போறோம். என்ன பண்ணிருக்கீங்க? நான் தான் எம்ரி, கூட்டு என்னால போறேன்ல. கொஞ்சம் கூட பார்க்க முடியல. அதுக்கு தானே கண்ணிலே கை வச்சிருக்கேன். என்னால முடியல, கை எடுங்க. திறக்கலாமா? 2 எம்ரி, அம்மா வந்துட்டாங்க. ஏய், ஏய், எம்ரி, இரு, கை இரு, எடுங்க. பொறு, அம்மா பொறு. வந்துட்டாங்க. நான் போய் ஏய், பார்க்கறேன். அம்மா, அம்மா டயர்டா இருக்கு. என்னம்மா இவ்ளோ வெயிட் வச்சிருக்கீங்க? அதை என்கிட்ட கொடுங்க. வேண்டாம், நான் எடுத்துட்டு அப்ப ஏன் கிட்ட கொடுங்க, நான் எதுக்கு இருக்கேன், நான் வச்சுக்கிறேன். எப்பா என்னப்பா இவ்வளவு வெயிட்டா இருக்கு, என்ன விஷயம்? அடடா. போறேன். என்னது இது? என்னோட ஸ்வீட் ஹஸ்பண்ட் எனக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காருமா. நல்ல வேலை பண்ண. நாங்க இப்பதான் இத குடிக்கணும்னு அது நினைச்சோம். குடிக்க கூடாது. இத குடிக்காம நீ தான் அவளை பாத்துக்கணும். இனிமே இதெல்லாம் வேண்டாம் அவளுக்கு. அது எதுக்கு? எஸ்பிரஸோ குடிக்கிறது அவ்வளவு நல்லது இல்லப்பா. உடம்பு கெட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு ஸ்ட்ராங்கா குடிச்சா உடம்புக்கு நல்லது அம்மா, இல்லையா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அம்மா, வேணாம்மா வேணாம், உடம்புக்கு நல்லது இல்ல. நமக்கு வேற ரொம்ப டைம் ஆகுது. இப்பயே கிளம்பலாமா? இல்லன்னா டிராபிக்ல மாட்டிப்போம். இரு இந்த கேக்க சாப்பிட்டுட்டு போ. என்ன அவசரம்? கேக்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் போலாம்ல. இல்லங்கம்மா, அந்த கேக்க நீங்களே சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆமாமா, அத நீங்களே சாப்பிடுங்க. கேக்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடுங்க. சரியாதான் சொன்னேன். எனக்கு கேக் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் சாப்பிடுறேன். நான் தெம்பா இருக்கும்போது இதெல்லாம் சாப்பிட்டுடணும். வயசாயிடுச்சுன்னா சாப்பிட முடியாதுல்ல. முடிஞ்ச வரைக்கும் இப்பவே என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டுடணும். சரி, 2 பேரும் என்ஜாய் சரி, வாடா, பண்ணுங்க. சலோ, நம்ம கிளம்பலாம். வருமா? நல்லா சாப்பிடுங்க. போயிட்டு வரமா? சாப்பிடுறேன். ரொம்ப நல்லா இருக்கு கேக், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எம்ரே. ஓகே, 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. சீக்கிரம் வாங்க. முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, சீக்கிரம் வாங்கல. அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? சரி. ஆபாடா. என்ன மேடம், 10 நிமிஷம் எப்படி போச்சு? அது நல்லா தான் போச்சு ஜேஜே. சரி சரி, இப்ப நாம ஆரம்பிக்கலாமா? எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? அப்புறம் நான் என்ன பண்ண தெரியுமா? இதை எடுத்து புஷ்கனி என் தலையில அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்பாலிக்கா 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கல, ஏன் தலையில அடிக்கிற? வாய்க்குள்ள அடிக்க வேண்டியதானே? நீ தானே சொன்ன. நான் என்ன சொன்னாலும் அதை நீ செய்வியா நீ? சரி பரவாயில்ல விடு, அதுக்கே இப்படி கத்துற? இப்படி நான் பேசுறப்போ மிடில் டாக் பண்ண எனக்கு பிடிக்காது. நான் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு புஷ்கனு காணாம போயிடுச்சு. நான் கூட இந்த ஆட் எல்லாம் ஏமாத்துற வேலையோன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே சென்ட் அடிச்சா பொண்ணுங்களா பக்கத்துல வந்து நிக்கிறாங்கப்பா. எக்ஸாம்பிளுக்கு ஏதோ இது கூட பக்கத்துல வந்து இந்த மாதிரி நான் நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்ன, எல்லாருக்கும் ஒரே மாதிரி விஷயம் நடக்காது. ஏன்னா அது அவ்வளவு ஈஸி இல்ல. அப்படியா மேடம்? 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னது கஷ்டமா இருந்ததா? சொன்னதால எனக்கு கஷ்டமாலாம் தெரியல. ஓகே, இப்ப நம்ம ஸ்மெல் பண்ணோம்ல, இதோட பேரு தான் மீடியம் நோட்னு சொல்லுவாங்க. இதுதான் பெர்ஃப்யூம்ல பெர்மனன்ட்டா இருக்கக்கூடிய நோட்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்றப்ப ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகி ஸ்மெல் நல்லா இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதோட பேர் ஹாட் நோட். எனக்கு அந்த ஹாட் நோட்டோட ஸ்மெல் வரவே இல்லையே. நம்ம வெயிட் பண்றதுக்கு வர்த்தான்னு பார்க்கலாம். நல்லா இருக்கா? நான் ஸ்மெல் பண்ணவா? காட்டுங்களேன். நீங்க ஸ்ப்ரே பண்ணவே இல்ல. ஓகே, ஆல்ரைட். ஓகே, போதும், கையை விடுங்க. Thank you so much. இந்த செக்மெண்ட் வந்து நல்லாவே போச்சு. அதனால உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களோட நோட்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம். இதுக்கப்புறம் நம்ம பேருங்களை சூஸ் பண்ணலாம் பெர்ஃப்யூம்க்கு. ஹாய் ஹான். கண்மணி அன்போட காதல், நான் எழுதும் கடிதம், மடல் இல்ல கடிதம்னே வச்சுக்கலாம், அதான் நல்லா இருக்கும். கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. ஆமா, தேங்க் யூ. இதையும் எடுத்துக்கோங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சனேம், நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வர்றியா? எங்க போனாலும் குச்சியை வச்சுக்கிட்டு வந்துடுறான். நீங்க இருங்க, நான் போய் அவன் வயிற்றுலயே ஒரு குத்து குத்திட்டு வந்துட்டுமா? எனக்கு குத்த முடியுமான்னு தெரியல, ஆனா ஆசை மட்டும் அதிகமா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் அவனை குத்தி தானே ஆகணும். அதுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் எடுத்த மாதிரி இருக்கும். என்ன கொஞ்சம் ஹைட்டா இருக்கான், அது மட்டும் தான் வித்தியாசம். அவனை எங்க முகத்துல மட்டும் குத்த முடியாது. நீங்க ஏதாவது ஐடியா கொடுங்களேன். நீங்க கொடுக்குற ஐடியா வச்சு ஏதாவது பண்ணலாம். ஆனா அவன் ஏன் இங்க வரான்னு மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதனால வெறுப்பு தான் ஜாஸ்தி ஆகுது. சரி விடுங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அவன் என்னதான் பண்றான்னு பாத்துட்டு வந்துடுறேன்.
சனேம், அவங்க எல்லாருக்கும் முன்னாடி என்னால் உங்க கூட பேச முடியல. அதனால இன்னும் 1 ஹவர்ல அந்த சிசி எடுக்க வர்றியா? இங்கே பேசலாம். நானே உங்ககிட்ட பேசதான் நினைச்சேன். இங்க பாரு, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. நம்ம கண்டிப்பா அங்க மீட் பண்ணலாம். ஓகே, நான் வரேன். 1 ஹவருக்கு அப்புறம் தானே? ஆமா. ஜேஜி, ஆ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தண்ணி எடுக்க வந்தேன். சத்தியமா தண்ணி எடுக்க தான் வந்தேன். தண்ணி கிச்சன்ல தானே இருக்கும். ஓஹோ, கிச்சன்ல தான் தண்ணி இருக்குமா? நான் என்னமோ கிணத்துல தான் தண்ணி இருக்குன்னு நினைச்சு இந்த கிளாஸை வேற நோண்டறதுக்கு வேற எடுத்துட்டு வந்துட்டேன். என்னமோ தெரியல, இப்ப என் மனசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் இருக்கு. தண்ணி எடுக்கிறதுக்காக எங்கெங்கயோ போயிட்டு இருக்கேன். ஏன்னா டைட் ஷெட்யூல்ல வேலை போயிட்டு இருக்கா. அதனால கன்ஃபியூஷன்ல நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாம எங்கெங்கயோ போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, நான் சொன்ன டைமுக்கு. சரி, நான் வரேன். கால் டாக்ஸி கால் பண்ணவா இல்ல சைக்கிளை கொண்டு போய் விடவா? ஜேஜி, அவரால நடக்க சும்மா முடியாது. சொன்னேன். நீ தண்ணி எடுக்க இங்க வந்த? தண்ணி தான். நிஜமா அதுக்காக தான் வந்தேன். அப்படிலாம் பார்க்காத. நிஜமா சொல்றேன், எனக்கு அப்ப எடுத்த தண்ணி தாகம் இப்போ சுத்தமா எடுக்கவே இல்லைன்னா பாத்துக்கேன். அதோட இப்போ என்னால 3 நாளைக்கு கூட தண்ணி இல்லாம கூட இருக்க முடியும்னா பாத்துக்க. பெரிய விஷயமா இருக்குல்ல? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன வேவு பாத்துட்டு இருக்கியா நீ? அப்படி பண்ணாதே ஜிஜி. இது இல்ல, நீ எனக்கு என்ன பிடிக்காது. பண்றன்னு நான் பார்க்கவே இல்ல. அசீஸ், மீராபான், இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்குல்ல? வண்டர்ஃபுல்லா இருக்கு. நீங்க சொன்ன பிளான பத்தி நான் யோசிச்சு பார்த்தேன். அது ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் ஏன் இப்படி கேக்குறேன்னா, நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, அவங்க 2 பேரையும் திருப்பி ஒன்னா சேர்க்கறதுக்கு தானே நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே. எப்ப பாரு அவங்கள சுத்தி யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரீயா இருந்தா தானே ஒண்ணு சேர்க்க முடியும். அப்படி இல்லன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? அத பத்தி நான் யோசிக்கிறேன். ஆனா என் பார்வை உன்னை விட்டு எங்கேயும் நகர மாட்டேங்குது. ஆமா, ஆனா அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா விட்டா சண்டை போட்டுக்கிறாங்களே. அதுக்கு என்ன பண்றது? சண்டை போட்டுக்கிறாங்க. ஆமா, நம்மள மாதிரியே தான். அப்ப நல்லது. இது உறுதியா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆமால. ஏன்னா அவங்க 2 பேரும் தனியா இருக்கும் போது அமைதியா இருந்தா நல்லாவா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. அதுவும் சரிதான். அப்புறம் சரி, நாம என்ன பண்ணலாம்? பேசாம அவங்க 2 பேரையும் ஒரு ரூமுக்குள்ள போட்டு பூட்டிடுவோமா? அது கூட நம்மளால செய்ய முடியாது. இங்க பாரு. மேபி நம்மளால முடியும். என்னங்க இது, டான்ஸ் கிளாஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிண்டர் கார்டனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அதுக்கு போறதுக்கு இன்னும் டைம் இருக்குடா. பிரதர், ஒன்னு குடுக்குறீங்களா? கண்டிப்பா, இந்தாங்க. தேங்க்யூ. அடடா, எம்ரே, நீங்க நிஜமா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க. அப்படியே, சரி வா நம்ம உட்காரலாம். மை டார்லிங், நான் கடைசியா எப்ப இந்த மாதிரி பலூன் வாங்கினான்னு எனக்கே ஞாபகம் இல்ல. சின்ன பொண்ணா இருக்கும்போது வாங்கியிருப்பேன். குழந்தைங்களா எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க. பேசாம வளராம குழந்தைங்களாவே இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. எவ்வளவு சந்தோஷமா விளையாடுறாங்க பாரு. டார்லிங், நாம சாரி, கொஞ்சம் இருங்க. என் பாஸ் கால் பண்றாரு, இதை எடுத்தே ஆகணும். பரவாயில்ல, எடுத்து பேசு. அதனால என்ன இருக்கு? இத கொஞ்சம் படிங்களா, என்ன விஷயம்னு கேட்டுட்டு இப்பவே வந்துடுறேன். ஓகேவா? ஹலோ, யா சொல்லுங்க சார். ஆனா நான் இப்ப ஆபீஸ்ல இல்லையே. ஓகே, அப்படின்னா நான் அதை பண்ணிடுறேன். இத ஓபன் பண்ணி கொடுங்க. ஓபன் பண்ணி கொடுக்கவா? இந்த அடைச்சலும் என்ஜாய் பண்ண. அழகா இருக்கான்ல எம்ரே. நான் இப்ப ஆபீஸ்க்கு போயே ஆகணும். ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். ஓகே ரைட், அப்ப நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். ஐ அம் வெரி சாரி, சின்ன வேலை தான், முடிச்சிட்டு உடனே வந்துடுறேன். நான் வேணும்னா ஸ்ட்ரெயிட்டா டான்ஸ் கிளாஸ்க்கே வரவா? ஓகே ஓகே ராச்சல, வா நான் உன்னை டிராப் பண்றேன். ஓகே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ஸ்கிப்பிங்ல விளையாடவே மாட்டேன். என்னால இதுக்கு மேல பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் அதே ஃபீலிங் தான்பா. ஆனா என்ன ஃபீலிங் தான் புரிய மாட்டேங்குது. நீ என்ன சொல்றதா இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லி தொலை. டேய், இந்த கிச்சி கிச்சி காட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. இந்த தொண்டையில கிச்சி கிச்சி வார்த்தை சிக்கி கிச்சிலாம் சொல்லாத, ஒழுங்கா சொல்லி தொலை. அந்த வளர்ந்து கெட்டவன் எங்கதான் இருக்க போறானா இல்ல எங்கேயாவது போய் தொலைய போறானா? எப்பா, இந்த மாதிரி சீக்கிரட்டா வச்சுக்கிறதுலாம் நல்லா இல்லப்பா, சொல்லிட்டேன் உங்களுக்கு. மனசுல எதையும் வச்சுக்க கூடாது. தயவு செஞ்சு வெளியே கக்கு. என்னடாச்சு உனக்கு?
என் கக்கா வந்த கோழி மாதிரி அங்கங்க அலைகிறேன். அதான்டா ரெண்டுக்கு தான்டா தயவு செஞ்சு எங்க போயிட்டு வா. டேய் ஏய் இரா இரா. சமத்து புள்ள டக்கு டக்கு டக்குன்னு சொல்லு. ஓ சப்போர்ட்டுக்கு குச்சா ஓகே. டேய் ரியாக்ஷனை கொடுக்கறத விட்டு தயவு செஞ்சு சொல்லி தொலைடா. இவ்ளோ பெரிய குச்ச வாயில விட்டு அப்படின்னா அந்த ஈத்தா ஈத்து. ஓ மொழியே சரியில்லை. ஏதாவது திருட்டுத்தனம் பண்றியா என்ன? ஓ அந்த ஈத்து ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கானா என்ன? நான் சொல்றது கரெக்டாப்பா? எது கப்பல் ஓட்ட போறியா? எங்க? அங்க பீச்சுக்கு போறானா? இரு ஃப்ளோ பண்ணிக்கிற. அதாவது அந்த ஈத்து கடற்கரைக்கு போயிட்டு ஏதோ ஒரு முளை மாதிரி தனம் பண்ண போறான். ஓகே புரியுது. அதை விடு. சும்மா நீ பாட்டு எதுவும் அடிச்சு விடாத. நான் சொல்றேன் கரெக்டா பாரு. அந்த ஈத்து ஏதோ ஒரு தப்பு பண்ண போறான். அந்த தப்பு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே பிடிக்காது. ஈத்துக்கு முன்னாடி நாம அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்துறோம். ஓகே போறோம் தட்டுறோம் தூக்குறோம். ஓகே டேய் வாயவே திறக்காம ஒரு பிளான பக்காவா போட்டடா நீனு. சூப்பர் வண்டர்ஃபுல். கரெக்டா பண்றீங்க. வாவ் நீங்க ரெண்டு பேரும் சூப்பரா டான்ஸ் ஆடுறீங்க. நீங்க மியூசிக் மட்டும் கவனிக்காதீங்க. அது ஃபீல் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி உடம்ப வளைச்சு ஆடுங்க. லேலா யா சொல்லுங்க டார்லிங். எனக்கு இன்னொரு டார்லிங் வேணும். என்ன சொல்றீங்க? அப்படின்னா நான் உங்களுக்கு போதாதுன்னு சொல்றீங்களா? இல்ல அந்த மாதிரி நான் சொல்ல வரல. எனக்கு ஒண்ணு மாதிரி ஒரு செல்லக்குட்டி வேணும். அது அப்படியே ஒண்ணு மாதிரி ஜெராக்ஸா இருக்கணும். அது ஆணா இருந்தாலும் பரவாயில்ல பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஒண்ணு மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும். அதுவும் உன் கண்ணு மாதிரி அழகா வேணும். எம்ரே நீ எனக்கு ஓகே சொன்னியா? அந்த நாள் ஞாபகம் இருக்கா? இருக்கா? அன்னைக்கு உலகமே எனக்கு ஸ்தம்பிச்சு போன மாதிரி இருந்தது. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. நமக்குன்னு ஒரு குட்டி அழகான குழந்தைய பெத்துக்க தயாரா இருக்கியா? கண்டிப்பா டார்லிங் கண்டிப்பா. Thank you so much. Thank you. ஓகே गाइस எல்லாரும் திரும்ப டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. டார்லிங் நானே உங்ககிட்ட இத பத்தி ரொம்ப நாளா பேசணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க இதுக்கு தயாரா இருப்பீங்களான்னு ரொம்ப எனக்கு தயக்கமா இருந்துச்சு. இதுல என்ன யோசிக்க வேண்டியது இருக்கு? கேட்டிருக்கலாம்ல என்கிட்ட. ஓகே சரி இப்ப டான்ஸ் ஆட ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. உங்களுக்கு குட்டி குழந்தை வேணுமா? ஆமா. ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த சந்தோஷமான நாள்ல நானும் டான்ஸ் கிளாஸ் சார்பா ஒரு gift கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எப்பவும் இதே மாதிரியே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருங்க. Thank you so much sir. Thank you so much. என்ஜாய் பண்ணுங்க. இப்ப டான்ஸ் ஆடுங்க. கம் ஆன். கண்டிப்பா ஆடுறோம். ஆடுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே நான் இப்போ பிரசன்டேஷனுக்கு ரெடி பண்ணிடுறேன். நான் முதல்ல வந்து சனிம்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவ தானே இதெல்லாம் நம்ம மார்க்கெட்ல ஒர்க் பண்ணி பிராண்ட கிரியேட் பண்றதுக்கு ஒர்க் ப்ராசஸ் பண்ண போறோம். இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். எல்லாமே நல்லதுதான் நடக்கும். டான்சர் நான் இந்த ப்ராப்ளத்தை போய் சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்ப நாங்க போய் அந்த விஷயத்தை சரி பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இருங்க சரிங்களா? எல்லாத்தையும் பார்க்க முடிச்சலாம். சர்ப்ரைஸ்னு சொன்னீங்களே அது இதுதானா? உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்கு இந்த உலகத்துல என்ன செஞ்சு ப்ரொபோஸ் பண்ணாலும் அது பத்தாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதை விட உனக்கு கிடைக்கிற எல்லாமே இன்னும் பெஸ்டா தான் இருக்கணும்.
என்னால் முட்டி போட முடியாது. சாரி. இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. இத பத்தி அப்புறமா பேசலாம். சாரி, கை தவறி கீழே விழுந்துருச்சு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் சொன்னேன், தெரியாம கைப்பட்டுருச்சேனே. ஆஹா, சாப்பாடுலாம் சூப்பரா இருக்கே, சாப்பிடலாமா? ஆமாமா, நிறைய இருக்கு. ஆனா ஈத்துக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா செங்கிஸ், நான் ஏரியால இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட போனோம்னா என்ன சாப்பிடுறோம்னு தெரியாம எக்கச்சக்கமா ஆர்டர் பண்ணிடுவோம். நானும் அப்படிதான்ப்பா. என்னப்பா இங்க உப்ப காணோம்? என்னப்பா ஈத்து, இங்கெல்லாம் உப்பே இல்ல. உப்பு வைக்காம தான் நீங்க சாப்பிடுறீங்களா? என்ன முசாஃபர், சாப்பாடுல உப்பு கூட இல்ல? அட ஆமாப்பா, உப்பு இல்லாத பண்ணும் குப்பைக்குன்னு சும்மா சொன்னாங்க. பேசாம நான் பிரெட்ல ஜாம தடவி சாப்பிட்டுறேன். ஏன்னா அது இனிக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. காரத்துக்கு வேணும்னா இதை லைட்டா கடிச்சிக்கலாம். சனேம், எனக்கு கோவம் வர்றதுக்கு முன்னாடி நான் இங்கிருந்து போயிடுறேன். நாளைக்கு இலாமி சாரை நம்ம மீட் பண்ண போகணும். நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். பாத்தியா, அவங்க ஆட்டாயிட்டு கிளம்பிட்டா. சனேம், எங்க மேல உனக்கு கோவம் இல்லல்ல? இல்ல, நீங்க நல்ல வேலை பண்ணீங்க. இருக்கட்டும், இது எங்களோட கடமை. சரி, எங்க போற, எதுக்கு போற, யார நாளைக்கு பார்க்க போறேன்னு சொல்லவே இல்ல. எனக்கு பிடிச்ச ரைட்டர் வந்து என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. சூப்பரியா. சோ நான் இங்க இருந்து கிளம்புறேன். நல்ல வேலை வந்தீங்க. பரவாயில்ல, சந்தோஷமா இரு. சரி, நம்ம விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிப்போமா? பசி. நாம எப்படியோ வந்து அவனை துரத்தி விட்டுட்டோம். நாம ஒரு நல்ல டீம் நிரூபிச்சிட்டோம்ல. சரி, உங்ககிட்ட உப்பு இருக்கா? ஆட நீ வேற, பணக்காரங்க எல்லாம் உப்பு போட்டே சாப்பிட மாட்டாங்க. அதாவது 3 விஷயம் செய்ய மாட்டாங்க: உப்பு, சக்கரை, அப்புறம் வீட்டு சாப்பாடு. சரி, இன்னைக்கு நாள் உனக்கு எப்படி போச்சுன்னு சொல்லவே இல்ல. இதோ ஓசில எப்படி சாப்பாட்டோட போயிட்டு இருக்கு. ஹலோ, உங்ககிட்ட குடிக்க தண்ணி இருக்கா? தேங்க்யூ. சனீம். ஹலோ. ஹாய். நான் பாக்குறதுதான் நீ பாக்குறியா? நான் பாக்குறது அதுதான் நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க. சாரி. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் ஓடி வா. வா. ஐயோ, நான் இந்த பக்கம் போறேன், நீங்க அந்த பக்கம் அந்த பக்கமா போ. நான் இந்த பாத்து பக்கம் பத்திரமா போங்க. சரி சரி. நான் இங்க வந்தது உனக்கு என்ன பிடிக்கலையா? அப்படி இல்ல, ஆக்சுவலி எனக்கு உங்களை பத்தி தெரியாதுல்ல. ஆனா உங்களை பத்தி கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க ஒன்னும் ரொம்ப நல்லவர் இல்ல. நீங்க அந்த ஈத்தோட ஃப்ரெண்டு தானே? ஆமா, அவன் இது வரைக்கும் எந்த தப்பு பண்ணதில்ல. ஆனா பண்ணனா எல்லாம் மாறி போயிடும். அதோட இது வரைக்கும் அவன் யாரையும் வருத்தப்பட வச்சதில்ல. அப்படியா? எனக்கு இப்படி பேசுறவங்களை பிடிக்கும். எனக்கும் தான். பாப்போம். பார்க்கலாம். ஓ காட், என் லைஃப்ல இந்த அளவுக்கு ஒரு கிளாஸ்ல என்ஜாய் பண்ணேன்னா அது இந்த கிளாஸ் தான். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வாவ், உன்னை சந்தோஷப்படுத்துறது இவ்ளோ ஈஸியா இருக்கே. இந்த உலகத்திலே நான் தான் கொடுத்து வச்சவன். நானும் ரொம்ப கொடுத்து வச்சவன். லைலா, சொல்லுங்க டார்லிங்.
நான் ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இருப்பீங்க. உங்களோட கெட்ட பழக்கங்களை விட்டீங்கன்னா இருப்பீங்க. அப்படி என்கிட்ட என்ன கெட்ட பழக்கத்தை பார்த்தேன்? உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு. நீங்க மனசாட்சியே இல்லாம ரொம்ப அழகா இருக்கீங்கல்ல. அது மட்டும் இல்லாம உங்க ஸ்டைல் எல்லாரையுமே கவர்துல்ல. பாருங்க பாருங்க, இத பத்தி தான் நான் சொன்னேன். என்ன எப்படி பாக்குறீங்க பாருங்க. அப்படியா? ஆ, டான்ஸ் ஆடும்போது ஸ்டெப்ப பார்த்து வை. ஆ, பாத்தீங்களா நான் எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிட்டேன். எப்படி? அப்ப நம்ம பசங்களும் அழகா தான் இருப்பாங்களே. ஏன்னா நம்ம 2 பேரும் அழகா இருக்கணும், அவங்களும் அழகா தானே இருந்தாகணும். நம்ம குழந்தைங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு உனக்கு சத்தியம் பண்ணி தருவேன். Oh my God, என்ன பண்றதா? வீட்ல தான் அம்மா அப்பா இப்படி பேசுறாங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பேசி போர் அடிக்க வைக்கிறீங்க. ரைட்டு, வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்கல்ல. லேலா, நமக்குன்னு தனியா ஒரு வீடு பார்க்கலாமா? நான் இன்னும் பிரெக்னன்ட் ஆகல. எதுக்கு இப்பவே அவசரப்படுறீங்க? அப்போ உனக்கு இன்னும் புரியல லேலா மேடம். நீங்க சொல்றதும் சரிதான். நமக்கு ஒரு குழந்தைன்னு வந்துட்டா நம்ம தனியா தானே இருக்கணும். அதனால இப்ப இருந்தே நம்ம ஒரு வீட பார்க்கலாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சனம் எனக்கு கால் பண்ணா. அவகிட்ட பேசவே இல்ல. நான் போன் பண்ணிட்டு வந்துடுவா. இப்பவே போய் பண்ணணுமா? இப்பவே. அப்ப சரி, நானும் போய் அண்ணனுக்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். வர வர நம்ம 2 பேருக்கு இதுவே ஒரு பழக்கமா போயிடுச்சு. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரே. சனம் எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. ஈத் உன்கிட்ட கேட்டதை பத்தி ஏதாவது யோசிச்சியா? என்னாச்சு? சனம் மீத் கிட்ட பேசினாளா? இல்ல இன்னும் பேசல. இன்னும் பேசல. என்ன பேசலையா? எதுக்காக வெயிட் பண்ற? என்ன அவ பேசலையா? அவ வெயிட் பண்றா. அது நான் எதுக்காகவும் வெயிட் பண்ணலையே. எதுக்கு வெயிட் பண்றானே தெரியல. ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஜான், அப்ப சனேம் அவரை பார்த்தா கவலைப்படுற மாதிரியே தெரியல. அவர் இருக்கிறத பார்த்தா கல்யாணத்துக்கு வந்து விட்னஸ் கையெழுத்து போடுவாரு. நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு யோசிக்கவே மாட்டேங்கிறா. ஜான் என்ன பண்ணுவான், எப்படி யோசிப்பான்? நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் கண்டிப்பா இங்கதான்க்கா இருப்பேன். நான் இங்க போறதில்ல, இங்கதான் இருப்பேன். அதுவும் சரிதான். எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லவா? இங்க பாரு, இன்னும் நீ ஈத் கிட்ட வேற பேசவே இல்ல. அதனால கூட ஜான்க்கு நீ ஓகே சொல்லிடுவியோன்ற பயம் இருக்கலாம்ல. மேபி அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். அப்ப அவ ஈத் சொன்னதுக்கு ஒத்துப்பான்னு சொல்றீங்களா? ஆனா எனக்கு அந்த மாதிரி தோணலண்ணா. எனக்கும் தெரியலடா. நாங்க திரும்பவும் ஒண்ணு சேர முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவளால என்ன தவிர வேற யாரு கூட வாழ்க்கை நடத்த முடியாது. கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர முடியாதுன்னு எனக்கு தெரியும். என்னால வேற யார் கூடயும் ஒன்னா இருக்க முடியாதுன்ற விஷயம் ஜானுக்கு நல்லா தெரியும்க்கா. சரிதாம்மா, எனக்கு புரியுது. ஓகே, நான் இப்ப போனை வைக்கவா? பாய். அச்சோ, விட்டா அவங்க 2 பேரும் பைத்தியம் ஆயிடுவாங்க போல இருக்கு. நீங்க பாரு செல்லம், இப்ப நம்ம 2 பேரும் அவங்க 2 பேரை பத்தி பேசினா நாம 2 பேரும் தான் பைத்தியம் ஆகுவோம். டார்லிங், நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க. இதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன். நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? என்ன என்ன என்ன? குழந்தைய பத்தி பேசணும். கரெக்ட். சரி, நீங்க சொன்ன மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். உள்ள போலாம், முதல்ல வாங்க. சரி, உள்ள போலாமா? ஆண்டி நீங்களா? உள்ள வாங்க. என்னாச்சு? என் ஃப்ரெண்டோட குழந்தைய நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, மறுபடியும் இந்த குழந்தைய நீங்களே பாத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஆண்டி? ஆஹா, குழந்தைய நான் தான் எனக்கு பாத்துக்கிறேன். சரி, அசீஸ் சொல்லிடவா? சனம் செல்லம், நானும் அசீஸும் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டா உன்னால செய்ய முடியுமா? கண்டிப்பா. என்னன்னு சொல்லுங்க. சனம் செல்லம், இன்னைக்கு நான் மீராபென்ன ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்க்கு டின்னருக்கு கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் இந்த குழந்தைய நீ பாத்துக்கிறியா? குழந்தையவா? குழந்தையதான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் குழந்தையெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. அப்புறம் என்ன இருக்கு? உனக்கு ஒண்ணு சொல்லவா? இது ரொம்ப நல்ல குழந்தை. நைட்டு தூங்கும் போது சத்தம் கூட போட மாட்டா. நான் எத்தனை நாள் பாத்துக்கிட்டேன் தெரியுமா? இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு கொடுத்ததே கிடையாது. நிஜமா தானே சொல்றேன், என்ன நம்புமா? சொல்லுங்க அசீஸ். அந்த ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிசர்வ் பண்ணிருக்கேம்மா. போகாம இருந்தா மரியாதை இருக்குமா சொல்லுமா? அது நான் ஒன்னு கேக்குறேன், நீ இத கேன்சல் பண்றியா சொல்லுமா? கொஞ்சம் இருங்க. இல்லங்க, வேணாங்க, நம்ம போவே வேணாம். கேன்சல் பண்ணிடுங்க முதல்ல. என்னால குழந்தைய பாத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்ன சொல்ற? சரி, இந்த லிஸ்ட் பாரு. இந்த லிஸ்ட் வெச்சுக்கோ. தேவையானதெல்லாம் இந்த லிஸ்ட்ல எழுதிருக்கேன். இந்த லிஸ்ட் வெச்சுக்கோ. எங்க இந்த பேக்க கொஞ்சம் பிடிங்க.
இங்க பாரு, என்கிட்ட டைப்பர்ஸ் எல்லாம் இருக்கு, அதுவும் உன்கிட்ட கொடுத்துறேன். மத்தது உன்கிட்ட இருக்கோ இல்லையோ, இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதையும் உன்கிட்ட வச்சுக்கோ. அப்புறம் இந்த பேக்ல எல்லாமே இங்கே இருக்கு. ஃபீடிங் பாட்டில் இங்க இருக்கு, இது இங்க இருக்கு. அப்புறம் உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா நீ தயங்காம எங்களுக்கு கால் பண்ணு, சரியா? பண்ண உடனே நாங்க உடனே வந்துடுறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இவங்க அம்மா கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அதாவது நீ தான் அந்த குழந்தைய பாத்துக்க போறேன் அப்படின்றது. அப்புறம் இந்த கேமரா இருக்குல்ல, இது வந்து அவங்க குழந்தைய வந்து அவங்க பாத்துக்கிறதுக்காக. இதை எங்கேயாவது வாட்டமா வச்சுட்டீங்கன்னா அவங்க குழந்தைய அவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க, நிம்மதியா இருப்பாங்க. ஆமாமா, அதுவும் சரிதான். அவங்களோட குழந்தைய அவங்க பார்க்க இருங்க, விரும்புவாங்க. வந்துடுறேன். ஆனா உனக்கு இது டூ மச்சா இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன்னால பாத்துக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் நீங்க பிரச்சனை இதுல இல்ல. என்ன நம்பலாம்? இல்ல, நான் உன்னை கண்டிப்பா நம்புறேன். இத மாட்டிக்க. இந்த டயப்பர்ஸ் 2 இருக்கு. டயபர்ஸா? இது ரொம்ப முக்கியம் இல்ல? கேமராவை வச்சுட்டேன். சனம் செல்லம், தேங்க்யூ சோ மச்மா. இது உனக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி வாங்க போலாம். கண்டிப்பா போலாம். பத்திரமா பாத்துக்கோ, சரியா? என்ன குழந்தை நான் குழந்தைய பாத்துக்கிறேன். பாய். வாங்க வாங்க போலாம். ஐயோ, குழந்தை அழுதுன்னு சொன்னேன். ஐயோ சார், ஆண்டி. சரி சரி, அழாமரு. ஐயோ. ஆராரோ ஆரிராரோ. குழந்தைக்கு தேவையான விஷயம் பேக். ஐயோ ஆமால, எப்பயும் கைகளை சுத்தமா வச்சுக்கணும். கைய கழுவணுமா? குழந்தை ரொம்ப அழுதா டைப்பரை செக் பண்ண, அதை சேஞ்ச் பண்ண. அதுக்குதான் அழுகிறியா? இந்தடா செல்லம், நல்லா சாப்பிட, தெம்பா இருக்கணும்ல. தேங்க்யூ இவன் நிறைய புரோட்டீன் சாப்பிடணும், சாப்பிட மாட்டேங்கிறா. சாப்பிடலாம் விடுங்க, இதை நான் சாப்பிடுறேன். எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதிகமா சாப்பிட வேண்டியது அவதான், நீங்க இல்ல. அவதான். ஏன் அப்படி சொல்றீங்க? அம்மா, நான் வழக்கமா சாப்பிடுற மாதிரி தானே சாப்பிடுறேன். என்ன இதெல்லாம்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவ சரியாதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ இனிமேல் உன் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கணும். என்னால வெயிட் பண்ணவே முடியல. இந்த விஷயத்தை எதுக்காக எங்ககிட்ட இருந்து மறைச்ச? நாங்க உன்னோட அப்பா அம்மா தானே, என்கிட்ட ஏன் சொல்லல? அது குழந்தையோட ஷூஸ் அம்மா. அம்மா, நீங்க பண்றதெல்லாம் என்னால நம்பவே முடிய மாட்டேங்குது. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இன்னைக்குதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெத்துக்கலாமா வேணாமான்னு முடிவெடுத்தோம். ஆனா நீங்க எப்படிமா இத கண்டுபிடிச்சீங்க? சோ ஸ்வீட். வாவ், பிராவோ. ஆமா, நீங்க 2 பேரும் இந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சீங்க? அப்படின்னா இவ லைலா, நீ பிரெக்னன்ட்டா இல்லையா? இல்ல, இன்னும் இல்லையே. அதாவது இப்போதைக்கு பிரெக்னன்ட்டா இல்ல. அப்பன்னா இது ரொம்ப cute-ஆ வேற இருக்கு பாருங்க. வேற ஏதாவது பிளான் நீங்க வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. மாமா, நாங்க எங்களுக்குள்ள ஒரு வீடு பார்க்கலான்னு இருக்கோம். உங்க வீடா? அம்மா, அம்மா, அப்பா, என்ன ஆச்சு இப்ப? நீங்க 2 பேரும் நல்லா சாப்பிடுங்க. அப்படின்னு என்ன சொல்லிட்டேன்? அவங்க அப்செட் ஆயிட்டாங்க அம்ரே. தப்பான நேரத்துல சொல்லிட்டோமோ? இப்ப என்ன பண்றது? ஆனா இது பாத்தீங்களா? அதுக்கு என்ன, அது அழகாதான் இருக்கு. முசோ, வர்க் அவுதா? நீங்க வேற ரொம்ப நேரமா டொக்குன்னு தட்டிட்டு இருக்கேன். ஓகே ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கம்ப்யூட்டர்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஆஹா, கனெக்ஷன் வராம போயிடுச்சா? இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாம போயிடுச்சா? ஆனா இன்டர்நெட் கனெக்ஷன் வேணுமே. உனக்கு என்னடா பிரச்சனை? முதல்ல அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ற? கேபிள் இல்லல, அதான் இன்டர்நெட்டும் இல்ல. மேடம், சொல்லு செல்லம். நீங்க அந்த குழந்தையோட அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்க தானே? அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல. அப்புறம் கடைசில ஏதாவது பிரச்சனை வந்துரும். தரன் செல்லம், நீ எதுக்கு கவலைப்படுற? நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் எல்லா விஷயத்தையுமே. நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லாம இருப்பேன் சொல்லு? அடடா, நம்ம இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒருத்தரோட ரூம்ல கேமரா வச்சு ரகசியமா நம்ம பாக்குறது அவங்களோட பிரைவசியை தடுக்கிற மாதிரி இல்லையா? ஜே சார், நான் தான். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஃப்ரெண்ட்ஸ வேவ் பாத்துட்டு இருக்கோமா? இல்ல இல்ல, அந்த குழந்தை பத்திரமா இருக்கா இல்லையான்னு தான் பாக்குறோம். குழந்தையா? ஏன்னு சொல்லு. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம இங்க இருந்து 20 செகண்ட்ல ஓடி போயிடலாம். ஓஹோ, அதுக்காக தான் நம்ம எல்லாரும் இங்க நம்மளால 18 செகண்ட்ல கூட அங்க போக முடியும். அதாவது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்டா. இங்க இருந்து ஓடி போய் அங்க நிக்கிறதுக்கு 18 செகண்ட் ஆச்சு. அதனால தான் டக்குன்னு போயிடலாம். வாங்க, இத ஆன் பண்றியா இல்லனா நானே பண்ணட்டுமா? கடவுளே கடவுளே. ஜே கொஞ்சமாவது சீரியஸா இரு. வந்து இத ஆன் பண்ணு. ஜே கம் ஆன். ஓகே, பண்றேன். எல்லாம் உங்களுக்காக தான்.
டார்லிங் ஆ? அந்த குழந்தை தொல்லை பண்ணாதுன்னு சொன்னல. டார்லிங், உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அந்த குழந்தை நைட் தூங்குச்சுன்னா எந்திரிக்கவே எந்திரிக்காது. அதுலயும் அது சாதாரண குழந்தையெல்லாம் இல்ல, அது ரொம்ப அழகான அன்பான குழந்தை. ஆனா அது யாரு கண்டா இன்னைக்கு நைட் அது தூங்காம கூட உட்காந்துக்கலாம். ஐயோ, கடவுளே. சொல்ல முடியாது. அப்படி நினைக்க வேண்டாம். நம்ம எப்பவுமே நெகட்டிவாவே நம்ம திங்க் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு எல்லாமே பாசிட்டிவாவே பேசுங்க, புரியுதா? இப்ப நாம போட்ட பிளான் மட்டும் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைய பாக்குறேன்ற பேர்ல 2 பேரும் மறுபடியும் ஒண்ணாயிடுவாங்க. ஈஸியா வேலை முடிஞ்சிரும். கரெக்ட். கரெக்ட் இல்ல? இன்னும் கனெக்ஷன் வரலையா? அதெல்லாம் வந்துரும். நான் தான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். நீ ஜானுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல. ஆனா என்கிட்ட ஜானோட நம்பர் இல்ல. பேசாம நீங்களே வர சொல்லிடுங்களேன். நானே பேசுறேன். நான் பேசிடுறேன். அவங்க பாஸ்வேர்டை மாத்திட்டாங்க, அதனால தான் கனெக்ட் ஆகல. ரிங் போ. இங்க கொடுங்க. ஏ ஹலோ. ஹே ஹலோ. ஏ ஜான், சொல்லுங்க மீரா ஆண்டி. நீ எனக்காக இப்போ ஒரு சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அதாவது இப்ப நான் ரொம்ப பாருங்க, கூட்டமா நான் இருக்கிற இடத்துல சொல்றேன், இருக்கேன். நீ வீட்லயாப்பா இருக்க? ஆமா. ஓ சரிப்பா சரிப்பா, சூப்பர். நான் சனம்க்கு ஃபோன் பண்ணேன், ஆனா அவ எடுக்கவே இல்ல. அது வந்து நீ வேணா என்ன நீங்க மத்த வேலையை விட்டு நான் phone பண்ணேன், ஆனா அவ எடுக்கவே இல்ல phone. கூட்டமா தான் இருக்கு சொல்றல. அது நான் அவகிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன். அப்புறமா லிஸ்ட் போட்டு கையில குடுத்துட்டு வந்திருக்கேன். பால் பாட்டில் இருக்கு, டைப்பர்ஸ் இருக்கு. ஆனா எப்ப குடுக்கணும்னு சொல்ல மறந்துட்டேன். ஆனா யாருக்கு தெரியும் அந்த குழந்தை எப்ப எந்திரிக்கும்னு? ஒருவேளை இந்நேரத்துக்கு எந்திரிச்சிருந்தான்னா இப்போ உன்கிட்ட என்ன பேசுறேன்னு உனக்கு புரியுதா? குழந்தைய என்ன குழந்தை? அது வந்து கூட்டமா இருக்கு நான் சொல்லிருக்கேன். நீங்க ஓகே, நான் போறேன். அவன் போறேன்னு சொல்லிட்டான். தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே. ஓகே, உங்களுக்காக நான் டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். இத பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த டீயை செம ஜாலியா குடிங்க. அப்பா, ஒண்ணு பண்ணலாமா? அம்மா, அப்பா, பொண்ணு 3 பேரும் சேர்ந்து பொறுமையா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசலாமா? பேசுறதுக்கு அப்படி ஒண்ணுமே இல்லம்மா. அப்பா, நீ ஏதாவது பேச போறியாமா? நீங்களே பேசலன்னா நான் எதுக்கு பேச? இப்ப நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கா? அம்மா, அப்பா, இங்க பாருங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. உங்களுக்காகவே பண்ணிருக்கேன். நீங்க எதுக்காக இதெல்லாம் செய்றீங்க? எனக்கு தேவைன்னா நானே போய் எடுத்துப்பேன்ல. எடுத்துட்டு வர வழியில பாதி அவனே சாப்பிட்டான். ஏமாம்மா, அதுல இருந்து 2 தானே எடுத்து சாப்பிட்டேன். சரி, எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணோம். ஆனா இந்த வீடு உங்களுக்கு அட பத்தல. அப்பா, என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லப்பா. குழந்தைங்க பெத்துப்பாங்களாம், ஆனா நாம அவங்கள பாத்துக்க கூடாதான். குழந்தைங்களை பாத்துக்க பேபி சிட்டர் அரேஞ்ச் பண்ணுவாங்களாம். அட அம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? அப்பா, அம்மா, அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. எங்களுக்கு குழந்தைங்க பிறந்தா அது உங்ககிட்ட தான் வளரும். நான் என் ஒய்ஃப் கூட தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். நாங்க 2 பேரும் ஒன்னா படம் பார்க்கணும், சிரிச்சு பேசணும். அதுவும் இல்லாம நான் உங்க பொண்ணு ரொம்ப லவ் பண்றேன். அவ ரொம்ப லவ் பண்றான். என்ன பண்றது? ஆனா ரொம்ப தூரம் எல்லாம் பாக்காதீங்க. பாக்குறதா இருந்தா கொஞ்சம் கிட்டக்கவே பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பாம்மா. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம எம்ரி போன வாரம் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தாருல, அங்க இருந்து கால் வந்துச்சு. கூடிய சீக்கிரம் இவர் அங்க போய் வேலை செய்வார்னு எனக்கு தோணுது. என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். வாழ்க்கையில பணம் மட்டுமே முக்கியம் இல்ல. வாழ்க்கையில அன்பு, குடும்பம், சந்தோஷம் எல்லாமே எல்லாமே முக்கியம்தான். கரெக்டா சொன்னீங்கம்மா. அப்புறம் நாளைக்கு நாங்க 2 பேரும் டான்ஸ் கிளாஸ்க்கு போறோம். நீங்களும் வரீங்கல்ல? அப்பாவும் அந்த மேடம் கூட வருவாங்கம்மா. இத பத்தி நான் யோசிக்கவே இல்லை எம்ரி. சூப்பர் ஐடியா. ஆமாப்பா, நீங்களும் எங்க கூட வாங்கல, அங்க சூப்பரா இருக்கும். அம்மா, நீ என்னம்மா சொல்றதுக்கு? நீங்களே சொல்லுங்க நேஹா. அட சொல்லுங்க. ஓகே, நீங்க கண்டிப்பா அப்படியே வரணும். இது நீங்க எடுத்துக்கோங்க. இந்தாங்க, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு வேணாம்ப்பா. ஹலோ சனேம். ஹலோ. குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. என்ன பேரு? கிராஸ். பேரும் அழகா தான் இருக்கு. யாரோட குழந்தை? அது ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டோட குழந்தை. அவங்க நர்ஸா ஒர்க் பண்றாங்க. இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் போயிருக்காங்க. பொதுவா குழந்தைய ஆன்ட்டி தான் பாத்துப்பாங்க. ஆனா இன்னைக்கு நைட் அவங்க வெளியே போறேன்னு சொன்னதுனாலதான். அப்படியா? இப்பதான் எனக்கு புரியுது. மீராபென் ஆண்டி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க. ஒரு
ஒருவேளை இந்த குழந்தை தூக்கத்துல இருந்து எழுந்தா சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க, அழுதா சமாதானப்படுத்தி அதை மறுபடியும் தூங்க வைக்க சொன்னாங்க. அவ்வளவுதான். இதத்தான் சொல்ல சொன்னாங்க. டிப்ஸ் சொல்லி அனுப்பியிருக்காங்களா? அதேதான். ஓகே, நான் பாத்துக்கிறேன். அப்படியா? சொன்னதுக்கு தேங்க்யூ. இல்ல நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்ல நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே ஓகே. பாத்துப்பியா? பாத்துப்பேன். போயிட்டு வரேன். வேற ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம், தேவையில்ல. ஓகே பாய், பாத்து போங்க. பாய். ஏதாவது விட்டுட்டீங்களா? இல்ல ஒண்ணும் இல்ல. ஓகே கிளம்புறேன். என்ன அவன் கிளம்பிட்டான்? தேவலாம் போயிட்டு இருக்காரு. போகாத போ. எங்க போயிட்டு இருக்க? எல்லாம் இங்க waste பாரு. ஆயிடுச்சு. இவ வேற இப்ப போயிட்டு இருக்கா பாரு. என்ன வந்தவன் இருக்க வேண்டியதானே? எந்திரிச்சு போய் அப்படி என்னதான் வேலை செய்ய போறாரு? எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணோம். அங்க பாருங்க பாருங்க, வந்துட்டார் திரும்ப வந்துட்டார். எங்கேயும் போகாத. சூப்பர். என் பையன் வந்துட்டான். உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நீ என்கிட்ட தாராளமா கேட்கலாம். இல்லனா மீராபன் ஆண்டி வர வர நான் இங்கே இருக்கட்டுமா? ஓகே கண்டிப்பா இருங்க, உங்களோட இஷ்டம் தான். ஓகே. என்னது பேபி ஃபுட்டா? இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். ப்ராக்டிஸ் பண்ணா ஈஸி தான். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆமா. சரி ஆரம்பிக்கலாமா? இதுல ஒரு ஸ்கோப் இருக்கு. ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு போல. ஒரு ஸ்பூன் போதும். ஓகே. ஓகே. 2 பேரும் பண்ற அளவுக்கு கஷ்டமான வேலைலாம் இல்லைல்ல? ஓகே. இது சூடா இருக்கு. இப்படியே கொடுத்தனா குழந்தைக்கு சுற்றுறோம், ஆற வச்சிடறேன். புரிஞ்சுதா? ஓகே. இப்ப எப்படி இதை ஆற வைக்கிறது? இத தண்ணியில வைக்கலாம். அப்படியே Okay. வச்சா இது ஆறிடும். சனே, உனக்கு இப்ப பசிக்குதா? ரொம்ப பசிக்குதா? ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? இங்க யாரும் டெலிவரி பண்ண மாட்டாங்க. ஆ. நான் வேணா வீட்ல சமைச்சு வச்சிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் கொண்டு வரேன். நீயே வா. ஓகே ஓகே, சாப்பிடுறேன். ஓகே செக் பண்ணலாமா? இது கரெக்டா இருக்கும். சரி, என் மேலே ஊத்தி டெஸ்ட் பண்ணு. ஓகே. ரொம்ப சூடா இருக்கா? இல்ல இல்ல, ஆறிடுச்சு, பரவாயில்ல. இப்போ நீ கொண்டு போய் கொடுக்கலாம். பர்ஃபெக்டா இருக்கு. நான் அப்ப குழந்தைக்கு கொடுத்துடலாம். ஓகே. அங்க பாருங்க அசீஸ். முசு அங்க பாருங்க ஜேஜே. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. சனமோட சாப்பாட மட்டும் ஜான் இன்னைக்கு சாப்பிட்டாருன்னா அப்புறம் அவ்வளவுதான், சிட்டான்னு சுத்திக்கிட்டே இருப்பாரு. ஆமா, நம்ம இப்போ ஒத்துக்கிட்டே ஆகணும். சனம் இப்போ ரொம்ப நல்லா சமைக்கிறா தெரியுமா? நம்பவே முடியல. அவளுக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியுமா? அப்படியே சொல்றேன். ஆமா. மேபி இப்படி வேணா இருக்கலாம்ல. போலன்னு ஒரு சமையல் புக்க பப்ளிஷ் பண்ணல, அவ மேல இருந்த வெறுப்பால சமைக்க கத்துட்டு இருக்கலாம்ல. பொதுவா ஒரு ஆம்பளை காரணம்னா அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு சமைச்சு கொடுத்தாலே போதும், அதுக்கப்புறம் அவன் சிட்டாட்ட சுத்திட்டு ஆமா, அது உண்மைதான். அதே மாதிரி இங்க நடந்தா நல்லா இருக்கும். சனம் கிட்ட போட்டோகிராபிக் மெமரி பவர் இருக்கு. அதனால அவ ஒரு ரெசிபியையும் மறக்க மாட்டா. அது கூட ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அவ மறக்க மாட்டால. நல்லது ஒர்க் அவுட் ஆனா ஏதோ சரி. எல்லாமே பக்காவா போகும்னு நினைக்கிறேன். பாக்கலாம். பாப்போம். நான் ஜானுக்கு இது வரைக்கும் எத்தனை தடவை போன் பண்ண தெரியுமா? ஒரு தடவை கூட அவன் எடுக்கவே இல்ல. அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ கண்டிப்பா நடந்துட்டு இருக்கு. அவன் மட்டும் நான் அனுப்பின மெசேஜ பாத்திருந்தானா என்ன அப்படியே ஒரே எதிரியா உயிரோட கொன்னு போட்டிருப்பான். நல்ல வேளை தப்பிச்சேன், அவன் பாக்கல. அப்படின்னா திரும்பவும் அவனுக்கு கால் பண்ணி பாருங்க. அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நானும் பிளான் பண்ணுவேன்ல. சரி சரி.
போன் எடுக்க மாட்டேங்கிறா. சனேம் கூட போனை எடுக்க மாட்டேங்கிறா. நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியல. எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஆனா எனக்கு உள் மனசு சொல்லுது கண்டிப்பா அவ ஒத்துப்பான்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஜான் இருக்கிறதால தான் டவுட்டா இருக்கு. இங்க பாரு ஈத், இங்க பாருப்பா, இதுதான் ரொம்ப முக்கியம். இனிமேதான் ஜாகிரதையா இருக்கணும் நீ, சரியா? ஏன் சொல்றேன்னா, இப்போ ஜானுக்கும் சனமுக்கும் எந்த சம்பந்தமும் ஏற்படக்கூடாது. ஆனா நீ யோசிக்காம ஜானுக்கு ஏதாவது செஞ்சினா அப்புறம் சனி உன்னை விட்டு போயிடுவா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நான் ஜாக்கிரதையா தான் இருக்கேன் மேடம், கவலைப்படாதீங்க. உங்களோட பையன் ஜானை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். எனக்கு அவன் சனேம் கூட இருக்கக்கூடாது. சரி, பில்லு கேட்கலாமா? எப்படி இருந்தாலும் நான் நாளை காலையில எம்ரேவை பார்க்க போறேன். அவன் எப்படி எல்லாத்தையும் சொல்லிடுவான். ஹலோ சார், இங்க வாங்க. கொஞ்சம் பில்லை கொண்டு வரீங்களா? கண்டிப்பா.